எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், disclaimer, this video is not against any political parties. ஸோ இந்த ரீசெண்டாக வந்த சென்னை, கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ளட்ஸ் கிட்ட இருந்து நம்ம முக்கியமாக 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் திங், ஓட் கேட்டு வந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஹெல்ப்புக்கு வரல. செகண்ட் திங், அவங்க இடத்துல இருந்து அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் தானா இறங்கி செஞ்சது பொதுமக்கள், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ். ஸோ 2016 எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் எல்லாம் நோட்டாவை ப்ரிஃபர் பண்ண போறீங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறீங்க. எஸ், நோட்டா இஸ் த பெஸ்ட் திங், பட் நோட்டா இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் எனி வே. நோட்டா ஜெயிக்கிறதுனால மக்களோட ஒப்பீனியன் தான் ஜெயிக்கிறதே தவிர மக்களுக்கான ஒரு தீர்வோ இல்லை ஒரு மாற்றமோ கிடைக்க போறதில்லை. மாற்றம் வேணும்னா எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் அவங்க உள்ள வரணும். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க உள்ள வரணும். ஸோ யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி நிறைய ட்ரால்ஸ் போயிட்டு இருக்கு அரசியல்வாதிகளை பற்றி. இது எல்லாமே வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக முடிச்சிடாம நம்மளால என்ன சாதனை பண்ண முடியும், நம்மளால அரசியல் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய நேரம் இது. யங்ஸ்டர்ஸும் முன்ன வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி வீடியோ வெறும் வாய்ப்பேச்சு இதெல்லாம் வந்து இதோட நிறுத்திடாம நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஃபோர்ட்டை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சென்னை நாங்க வில் பவுன்ஸ் பேக், வில் ரீகெயின் ஆர் பியூட்டிங் தைரியமா சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் யங்ஸ்டர்ஸ் தான். அண்ட் அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா அது நீங்க கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்தியாவோட பெரிய சுத்தம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். மாற்றம் நடக்கணும்னா யங்ஸ்டர்ஸ் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ். வருங்காலம் இளைஞர்களுக்கு தான் என்று சொன்னார் கலாம். ஆனால் வரும் காலமெல்லாம் இளைஞர்கள் கையில் தான் என்று காட்டியது சென்னை மழை. ப்ளீஸ் சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ். இந்தியா ஒரு டெவலப் கண்ட்ரியா மாறணும்னா அது நம்ம யங்ஸ்டர்ஸால மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம வேர்ல்ட்ல யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் மட்டுமே ரொம்ப அதிகம். ஸோ எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, வர எலெக்ஷன்ல நம்ம யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். And your energetic service is needed to a country. Let's make our country proud. Support our country's youngsters. Support its tomorrow. நம்மளே பார்த்து தான் இருக்கோம், இப்போ கவர்மெண்ட் எதுவுமே சரியில்லை. ஸோ let us give a chance for youth generation. So let us vote for youth generation and support them. நம்ம யங்ஸ்டர்ஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தாங்க, எல்லாரோட நிறைய இடத்துல போய் டிஸ்டன்ஸ் எதுவுமே பார்க்காம ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம சப்போர்ட் மட்டும் யங்ஸ்டர்ஸ் கொடுத்தா போதும், அவங்க இந்தியாவை எங்கேயோ எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஹெல்ப் இன் நீட் இஸ் ஹெல்ப் இன் நீட். இந்த கிளப்ல நிறைய என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டர்கள், அப்புறம் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு பண்ணாதது இப்போ பேச்சு கிடையாது. நோட்டா இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் பிக். ஸோ திங்க் வைஸ் அண்ட் ஆக்ட் வைஸ். இந்த வீடியோ லைக்ஸ்க்கோ பப்ளிசிட்டிக்கோ கிடையாது. இது 4 பேர் பண்றதுனால என்ன யூஸ்ன்றது இல்லை. 4 பேர் பண்றது 40 பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆனா கூட அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருக்கோமே, யார் நம்ம அந்த கவர்மெண்ட் உருவாக்குறோன்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்ம தான் ஓட் போடுறோம். சரி, ஓகே, இந்த கோவத்துல நம்ம அடுத்த எலெக்ஷன்ல நோட்டான்ற ஒரு விஷயத்துக்காக ஓட் போட்டாலும் கூட அதே பார்ட்டில இருந்து 45 நாள்ல வேற ஒருத்தவங்க நிக்க வைப்பாங்க தவிர இந்த தப்பு சரியாக போறது கிடையாது. இந்த கவர்மெண்ட் மூலியமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கல. ஹெல்ப் வந்தது தடுத்த கவர்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட பவர் இருக்கு. இந்த விஷயத்த நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோன்ற நம்பிக்கையில தான் நாங்க இது ஒரு முயற்சியா எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் யங். ஸோ இந்த மழையில நம்ம கற்றுக்கிட்டது 2 விஷயம். ஒன்று நம்ம கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டோவா இருக்கட்டும், இல்லை நம்ம போட்ட ஓட்டா இருக்கட்டும், 2 காத்துல காலி போகிற மாதிரி அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. உருப்படாம போனவங்க தண்டம் அப்படின்னு திட்டு நம்ம யூஸ் தான். ஸோ இந்த தண்டங்களால 5 நாள்ல இவ்வளவு பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்னா தண்டங்களை பவரை கொடுத்து பார்த்தா யோசிக்கணும்ல. பிளஸ் நம்மளே எவ்வளவு நாள் தான் முதல்வன் சமம் படம் அப்படின்னு சொல்லிட்டு படமாவே பார்த்துட்டு நிஜத்துல பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஸோ ப்ரோ நான் பார்த்துக்கலாம். 2016 எலெக்ஷன்ஸ் போதுங்க, பொதுமக்கள் நம்ம எல்லாம் ஏமாந்து இருந்த வரைக்கும். நம்மளோட காசு, நம்மளோட வரி பணம், நம்மளோட நாடு. ஸோ we should be the change. யோசிங்க. Thank you for watching.